வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பொறியாளர்களுக்கு இவ்வாண்டிற்கான கட்டுமான விருது முதல்வர் ரங்கசாமி வழங்கல். புதுச்சேரி பாஜக தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு. இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் துணை பிராந்திய மாநாடு கவர்னர் கைலாசநாதன் துவக்கி வைப்பு. அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் புதுச்சேரி மையம் ஏற்பாடு செய்த கட்டுமான விருது 2025 வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பொறியாளர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ACCE நிறுவனத்தின் பவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருதுகள் 2025 மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை தொடங்கி வைத்த வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய அரங்குகளை பார்வையிட்டார். பசுமை கட்டிடம் வடிவமைப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சந்தீப் பாணி வஜே தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் பசுமை பூமியை நோக்கிய பயணம், காற்றாலை சக்தி, சக்கரங்கள் மற்றும் சுத்தமான காற்று என்ற தலைப்பில் சொற்பொழிவுகள் நடைபெற்றது. தொடர்ந்து பொறியாளர்கள் சட்டம் மற்றும் கட்டுமான துறைகள் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது. இரண்டாவது நாளான நேற்று சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிவில் பொறியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த புதுச்சேரி மைய தலைவர்கள் முருகன், விழாக்குழு தலைவர் ஜெயக்குமார், விமல், சுந்தரராமன், சுரேஷ்குமார், சத்யவேல், ராஜேஷ்குமார், அசோக்குமார், அருள் பிரகாஷ், கனகராஜ், தனலட்சுமி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த கண்காட்சியை புதுவை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பார்த்து பயனடைந்தனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்ற நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநிலங்களிலும் அமைப்பு தேர்தல் மூலம் மாநில தலைவர்கள் மாற்றி அமைத்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இதில் நேற்று முன்தினம் தனது நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த வி.பி. ராமலிங்கம் பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா, மாநில தலைவர் செல்வகணபதி MP, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர். பகல் 12 மணி வரை வி.பி. ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் வி.பி. ராமலிங்கம் புதுச்சேரி மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து மாநில தலைவருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக தேசிய தலைமை அறிவிக்கும் என்றும் நாளை பிற்பகல் புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் பதவி ஏற்பு விழா நடைபெறும் எனவும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் புதிய மாநில தலைவர் பதவி ஏற்பார் என்றும் புதுச்சேரி பாஜக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ள செல்வத்திற்கு சமீபத்தில் அவரது கால் ஒன்று அறுவை சிகிச்சை செய்து அகற்றப்பட்ட நிலையில் இன்று கட்சி அலுவலகத்தில் வந்த அவர் லிப்ட் பழுதானதால் நிர்வாகிகள் அவரை தூக்கிக் கொண்டு படிக்கட் வழியாக முதல் மாடிக்கு அழைத்து வந்தனர். டிஜிட்டல் இணக்கத்தை மேம்படுத்துதல் என ஏதுவாக இருந்தாலும் புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துபவர்களாகவும் நம்பகமான ஆலோசகர்களாகவும் செயல்பட வேண்டும் என கவர்னர் கைலாசநாதன் வலியுறுத்தியுள்ளார். முதலியார்பேட்டை நூறடி சாலை தனியார் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற மாநாட்டை கவர்னர் கைலாசநாதர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் தலைவர் ரேவதி ரகுநாதன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக நாராயணன், புதுச்சேரி கிளையின் தலைவர் குஷால் ராஜ் உட்பட உறுப்பினர்கள், வல்லுநர்கள், பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கவர்னர் பேசுகைகள், இந்த நிறுவனம் கணக்கியல் நிபுணர்களை மட்டுமல்ல, நிமித் தலைவர்கள், ஆலோசகர்கள், தேசிய கட்டமைப்பாளர்களையும் உருவாக்குவது பெருமைக்குரியது விஷயமாகும். பெரிய நிறுவன வாடிக்கையாளர்களுக்கு ஆலோசனை வழங்குவது மட்டுமில்லாமல் வரி வசூலை ஒழுங்குபடுத்துதல், நிதி முறைகேடுகளை தடுப்பதில் அரசு நிர்வாகத்திற்கு உதவுகிறீர்கள். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு, வெளிப்படையான நிர்வாகத்திற்கு உதவுதல் அல்லது டிஜிட்டல் இணக்கத்தை மேம்படுத்துதல் என ஏதுவாக இருந்தாலும் புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துபவர்களாகவும் நம்பகமான ஆலோசகர்களாகவும் செயல்பட வேண்டும் என அவர் பேசினார். புதுவை தமிழ் சங்கம் சார்பில் செம்மொழி நாள் விழா, கவியரசன் கண்ணதாசன் விழா நடைபெற்றது.
புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் செம்மொழி நாள் விழா கவியரசர் கண்ணதாசன் விழா நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலர் சீனு மோகன்தாஸ், துணைத் தலைவர் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, பொருளாளர் அருட்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக தமிழ் அமைப்பின் பொதுச் செயலாளர் அப்துல் காதர் சிறப்புரை ஆற்றினார். தொடர்ந்து விருதுகளை சிறப்பு விருந்தினர் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து படைத்ததால் அவர் பெயர் இறைவன் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ரெட் ரோஸ் கிரிக்கெட் அகாடமியின் சார்பாக நடைபெற்ற போதை எதிர்ப்பு விழுப்பு மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக் கல்லூரி மைதானத்தில் இருந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை வரை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி ரெட் ரோஸ் கிரிக்கெட் அகாடமியின் சார்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரெட் ரோஸ் கிரிக்கெட் அகாடமி தலைவர் கௌதம் பாஸ்கர் தலைமை தாங்கினார். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசு பெங்களூரை சேர்ந்த கோவிந்தன் என்பவரும், இரண்டாம் பரிசை திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரரும், மூன்றாவது பரிசை ஆரணியை சேர்ந்த வீரரும் பெற்றனர். இப்போட்டியின் சிறப்பாக சென்னையில் இருந்து கலந்து கொண்ட 7 வயது சிறுமி அனாமிகா 10 கிலோமீட்டரை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்தார். அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. இப்போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மொத்தம் பரிசு தொகை ரூபாய் 70,000 வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி பாஜக தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநிலங்களிலும் அமைப்பு தேர்தல் மூலம் மாநில தலைவர்களை மாற்றி அமைத்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த VP ராமலிங்கம் பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். VP ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் VP ராமலிங்கம் புதுச்சேரி மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து மாநில தலைவருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக தேசிய தலைமை அறிவிக்கும். இந்நிலையில் VP ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வானதை அடுத்த நிர்வாகிகள் பாஜக அலுவலகம் முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மேலும் நிர்வாகிகள் அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் மொத்தமாக 60 பெண்கள் உட்பட 242 பேர் பங்கேற்று புகார் அளித்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் DIG சத்யசுந்தரம், SP வீரவல்லவன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். உடனடியாக அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். இதேபோல் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் சீனியர் SP கலைவாணன், காரைக்காலில் சீனியர் SP லட்சுமி சௌஜன்யா, SP சுப்பிரமணியன், வெளியனூரில் SP வம்சித்தரெட்டி, போக்குவரத்து காவல் நிலையத்தில் SP செல்வம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 98 புகார்கள் பெறப்பட்டு 52 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மக்கள் மன்றத்தில் மொத்தமாக 60 பெண்கள் உட்பட 242 பேர் பங்கேற்று புகார்களை அளித்தனர். புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் விட்டு பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டனர். மேலும் புறவழிச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ராட்சச பெயர் பலகை சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையால் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்தது. ஒடிசா மேற்கு வங்காள கடலோர பகுதிகளை கடந்து நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வரும் 2ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதல் புதுச்சேரியில் வெயில் வாட்டி வதைத்த நிலையால் இரவு கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மேலும் பலத்த காற்றின் காரணமாக புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் புறவழிச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ஊரின் பெயர்ப்பலகை சாலையோரம் நின்றிருந்த பேருந்தின் மீது சாய்ந்தது. அப்போது சாலையில் யாரும் செல்லாத காரணத்தால் சேதம் தவிர்க்கப்பட்டது.
இதன் காரணமாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் பாதகையை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். இரவு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலாவிற்கு வந்த பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதிகள் வாய்க்காலை சீரமைக்காவிட்டால் ஒரு வார காலத்திற்கு பின்பு போராட்டம் நடைபெறும் என ராஜச்சந்திர அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர அரசு குடியிருப்பு முல்லை வீதியால் வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாமல் இருந்தது. இதனால் வாய்க்காலில் உள்ள கழிவுகள் சாலையின் மேல் சென்ற பொழுது மக்களுக்கு பல இன்னல்களை கொடுத்து வந்தது. அந்த பகுதி மக்கள் மற்றும் பொதுமக்கள் ராஜச்சந்திர அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராஜச்சந்திர அறக்கட்டளை நிர்வாகி ராஜச்சந்திர அந்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து பொதுமக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை பார்த்து குறைகளை தெரிவிக்க சென்ற பொழுது அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என தெரிகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசுக்கு தெரியப்படுத்தி இந்த வாய்க்காலை ஒரு வார காலத்திற்குள் சீரமைக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் சைபர் கிரைம் மோசடி கும்பலிடம் 6 பேர் 3,97,000 ரூபாயினை இழந்துள்ளனர். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த அதிக சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் 2,14,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். வில்லியனூரை சேர்ந்த நபர் தவறுதலாக வேறு ஒரு வங்கி கணக்கிற்கு 96,000 ரூபாய் அனுப்பி இழந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த நபர் 41,900, சாரத்தை சேர்ந்த நபர் 13,000, சண்முகாபுரத்தை சேர்ந்த நபர் 16,550, லாஸ்பேட்டையை சேர்ந்த நபர் 16,500 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 3,97,950 ரூபாயை ஏமாந்தனர். புகாரின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,930 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 116 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பொறியாளர்களுக்கு இவ்வாண்டிற்கான கட்டுமான விருது முதல்வர் ரங்கசாமி வழங்கல். புதுச்சேரி பாஜக தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு. இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் துணை பிராந்திய மாநாடு கவர்னர் கைலாசநாதன் துவக்கி வைப்பு. காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 52 புகார்களுக்கு உடனடி தீர்வு. இத்துடன் நெஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.